ரோக்கோ ரோக்கோ விராத் கோலி, ரோஹித் சர்மா மீண்டும் அபாரம். சுட சுட உங்களுக்கு கிரிக்கெட் செய்திகளை சுட சுட அப்பப்போ உள்ள செய்திகளை போடுகின்றேன். எனக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப கம்மியில் இருக்கிறேன். 100 பேர் மட்டும்தான் நமக்கு சேனலில் சப்ஸ்கிரைபிள் இருக்கு. பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைபிளாவது பண்ணுங்க. அப்பதான் நான் சுட சுட கிரிக்கெட்டு நியூஸுகளை உடனுக்குடன் போடுகிறேன். பாவப்பட்ட ஆளாக நான் யார் யாருக்கோ நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணுறீங்கள், நமக்கும் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பண்ணுங்கள். பார்க்குறவங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபிளால் அவங்க உற்சாகமாக செய்திகளை போடுவார்கள். ரோஹித் 75 அடித்து ஹாஃப் செஞ்சுரி போட்டார். ஜெய்ஸ்வால் இன்னைக்கு 117 ரன்னுக்கு மேலே செஞ்சுரி போட்டு அபாரமாக விளையாடி இருக்கிறார். நம்ம கிங் கோலி டபுள் செஞ்சுரி போட்டு 3வது இன்டர்நேஷனல் ஒன்டே மேட்ச் என்று 50க்கு மேலே அடிச்சு விட்டார். 58 57க்கு மேலே அடிச்சு அபாரமாக நாட் அவுட்டாக ஒரு விக்கெட்டோட 3 பேரே மேட்சை முடிச்சு விட்டார்கள் என்று அபாரமாக இந்தியா இன்று விளையாடி வின் பண்ணி விட்டது. ராகுல் தலைமையில் இன்னும் ரெடியாக ருத்ராஜ் கைவாடம் இருக்கிறார். போன மேட்சில் அவர் செஞ்சுரி போட்டு இருக்கிறார். அதே மாதிரி இந்தியாவில் ரோஹித்தையும் விராட் கோலியும் டீமில் ஒன்டே மேட்சி நடக்கும் போதெல்லாம் அவங்கள ஸ்குவாட்டில் சேர்க்கவும் ஹெட் கோச்சாக இருக்கும் கௌதம் கம்பீர் அவர்களே, நீங்க ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியையும் வேர்ல்டு கப்பு வரும் 2027 வேர்ல்டு கப்பு வரும் வரை அவங்களை 2 பேரையும் விளையாட வைங்க. ரோஹித் கோலி, விராட் கோலி இவர்களை வேர்ல்டு கப்பு வரும் வரை வேர்ல்டு கப்பில் தொடர்ச்சியாக அவர்களை விளையாட வச்சா சீனியர் பிளேயரும் உற்சாகமாக விளையாடுவார்கள். இப்போ பாருங்க, விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் நல்ல ஃபார்மில் விளையாடுறதுனால் ஜூனியர் பிளேயரான புதிய ஆள் ருத்ராஜ் கைவாடு ஜெய்ஸ்வால் எல்லாம் செஞ்சுரி போடுறாங்க. ஆஹா, நம்மளோட கோலி கிங் செஞ்சுரி போடுறார், ரோஹித் ஃபார்மில் இருக்கிறார், நம்மளும் டீமில் தக்க வச்சுக்கவாண்டு உற்சாகமாக ஆடுகிறார்கள். அதே போல் ஒரு ஆள் நல்ல டீமில் உற்சாகமாக விளையாடினால் மற்ற எல்லா பிளேயர்களும் சின்சியராக கேர்ஃபுல்லாக விளையாடி வின் பண்ண வைப்பார்கள். இதே மாதிரி T20 மேட்சையும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக வெற்றி பெற்று இந்திய டீமுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உற்சாகப்படுத்துங்கள் தோழர்களே.